டே 2 போன இதுலேயே இது டே 1 போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துடுங்க. அப்போ தான் கதை புரியும். போன இதில் என்ன பண்ணியிருப்போன்னா, ஒரே ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வில்லேஜை இப்போ நம்ம தங்கிட்டுருக்குறோம். அது வந்து எதர்ச்சியாக போகும்போது பார்த்தது அந்த வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு தான் இருப்போம். நம்ம அந்த ஒரு வில்லேஜ் வந்து தூங்கிட்டு சொல்கிறேன். ஒரு வில்லேஜில் வந்து நம்ம வந்து 3 நாள் தான் இருக்கணும். அதாவது மேன் விசஸ் வைல்டு தெரியுமா? அந்த மாதிரிங்க. ஒரு வில்லேஜில் இப்போ எடுத்துட்டோன்னா அந்த வில்லேஜில் 3 நாள் தான் தங்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சது இந்த கான்செப்ட்டு? அதுதான் இப்போ சர்வைவல் சரி சங்கம் நம்ப விட்றேன். ஆனால் மேலே படாது. இப்படின்னா யாரா ஃபோன் காலு சரி விடுங்க, அதை கண்டுக்காதீங்க. இங்கே பார்த்தீங்களா ஜாம்பி நேற்று சரியான சண்டை. அது உங்களுக்கு போன வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் போடல. தனியாக வந்து நான் ஜாம்பி ஃபைட்லாம் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, வேணா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது வந்து இவன் டேய் சாவுடா செத்துட்டான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வில்லேஜர்ஸ் கிட்டே ட்ரேடு கேட்கலாம். என்ன அதான் ட்ரேடு கேட்டு அவன்கிட்ட வந்து நம்ம நிறைய இது பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்குமே நிறைய வீட்டில் செக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் போன இதுலேயே போட்டிருப்பேன். அது டைம் முடியுதுனால அப்படியே உட்காந்து தூங்கிட்டேன். அதனால் இந்த வாட்டி எல்லா இதையும் செக் பண்ணால் விட மாட்டேன். இதில் என்ன இருக்குது என் முதல்ல வந்து நிறையா இது சேவ் பண்ணி சார். ஓகே, இப்போ நம்ம போகலாம். எந்த வீடு செக் பண்ணல. ஒரு வீடு இருக்குங்க. சின்ன பையில போனால் அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள நிறைய இரும்பு பொருளாக நிறையா இருக்கும். அது இந்த வீடை நான் தேடி இருக்கேன். இப்போ அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. இதில் வேகமாக போக முடியுது. ஐயோ, சாப்பாடு வேறு இல்லை. சாப்பாடு மேலே கண்டுபிடிக்கணும். அதுவும் அந்த வீட்டில் தான் இருக்கும். அந்த இரும்பு வீட்டு தெரியுமில்ல, ஒரு வெறும் ஸ்டோனாலே ஃபுல்லாக இருக்குங்களா அந்த வீடு தான். அது அங்கே இருக்குது. பார்த்துட்டேன். இந்த வீடு தான். உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு மேலே இது வச்சுக்கலாம். ஃபுட்டு ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. விட்டால் செத்துருவோம் போல். ஃபுட் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ப்ரெட் இருக்கா? ப்ரெட்டே போதுமே. சூப்பர். ப்ரெட்டே வச்சு சாப்பிட்லாம். அது அப்புறமா வச்சுக்கலாம். சாப்பிட்றேன். அடுத்து உள்ள வீட்டுக்குள்ளே நிறைய இரும்பு பொருளாக இருக்கும். அதை போய் செக் பண்ணணும். ஓகே, வாங்க போகலாம். உள்ளார உள்ளே நல்லா இருக்குது. திறந்திரு சீசை. உள்ளே என்ன பட்டி இருக்குது? ஒரு போடு சொன்னேன்னா இல்லையா? பார்த்தீங்களா, இரும்பாக எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டலாம். ஸ்லேடு இதுக்குள்ள ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் கிடைக்காது. ஸ்லேடுங்கிறவங்க சேடல். அது வந்து ஒரு குதிரை மேலே உட்காந்துட்டு நம்ம வந்து இது பண்ணலாம், சவாரி பண்ணலாம். அதுக்கு அந்த சேடல் யூஸ் ஆகும். முதல்ல இந்த ஷூட்லாம் மாட்டிக்கலாம். மாட்டுறா? என்னடா மாட்ட முடியல? டேய் என்னடா ஆச்சு? இது மாட்டியாச்சு. ஹெல்மெட் மாட்டிட்டோம். இதுக்கு என்னடா ஆச்சு? மாட்ட முடியல. பிலிப்ஸு என்ன பிலிப்ஸு மாட்ட முடியல? ஓ, காலைல ஏற்கனவே ஒன்று இருக்கா? சரி ஓகே. இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி நைட்டு ஜாம்பி அடித்து மண்டையை திறக்கலை. இவர் தான் இந்த வீட்டோட ஓனர். ஐயா, நான் தெரியாமல் தான் வந்திருக்கேன். உள்ளே இருந்து ஒரு பொருள் எடுக்கல, சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம். இது என்னது? ஓ, ரிப்பேர் அண்டு டிஸ்என்சாண்ட். என்னடாச்சு? ஓ, இதுக்கெல்லாம் நம்ம எதை போட்டால் என்ஜாயின் பண்ண முடியாதாட்டிருக்கு. எல்லாத்தையும் போகலாமா? ஓ, வெறும் இது ஷூட் மட்டும், அந்த பொருள் ஆயுதம் மட்டும் தான் போட முடிய மாட்டிருக்கு. ஓகே, இது திரும்ப என்ஜாய் பண்ண முடியல. நல்லா இருக்கே. ஆனால் இது என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். முக்கியமாக நான் போன இதில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். அது வந்து வெறும் இது மியூட்டில் தான் போட்டிருப்பேன். நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதில் வெறும் ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துச்சு பக்கத்தில். அதனால தான் வாய்ஸ் கொடுக்கல. வெறும் டிவைஸ் சவுண்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் வந்து வாய்ஸ் இருக்குது. ஓகே, இனிமேல் எல்லா இதுலேயும் வாய்ஸ் வந்துடும். கவலைப்படாதீங்க. முதல்ல கார்புல் ஸ்டோன்ஸ் வந்து இந்த கார்புல் கத்தி செஞ்சுக்கலாம். அப்போ வருப்பா. வடா சீக்கிரம் விட. ஏன்னா கார்புல் கற்காலத்துக்கு கொஞ்சம் மாறணும்ல. இப்போ தான் கற்காலத்துக்கு மாற்றி இரும்பில் மாறணும். இரும்புக்கு அப்புறம் டைமண்டுக்கு அப்புறம் அது பேர் என்ன, இது நெதருக்கு மாறணும். அதனால் நிறையா இது பண்ண வேண்டியதுக்கு இப்போ தான் நான் இது வந்துருக்கோம். சொல்லப்போனால் நம்ம இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா கிறுக்கான பேசியிருக்கேன் நினைக்கிறீங்க. எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, இவர் ஐயா தரேன். இவருக்கெல்லாம் வம்பையாச்சு கூடாது. நம்ம ஏதாவது வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது வில்லேஜர் என்ன சொல்லுறது, சாரிங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. வில்லேஜர் இருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம வம்பை வச்சுக்கூடாது. ஏன்னா வில்லேஜர் போய் அடிச்சா வச்சுக்கோங்க, வந்து நம்ம அடிச்சிடுவோம். அதனால் வில்லேஜர் தொலைவே கூடாது. தப்பித்தவையாக தொட்டுறாதீங்க. இப்படி போய் டூ அடிச்சா நான் வந்து 16 கோல் கொடுத்தா ஒரு எம்ஆர்எல் கையெல்லாம் அவன்கிட்ட பார்த்தீங்களா, எல்லாம் இரும்பாக இருந்துச்சு. அதுக்காக அடுத்து வேற யார்கிட்ட கேட்கலாம், இவர்கிட்ட கேட்கலாம்.
சரி இவன்கிட்ட கேட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்களா இவன் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கலாம். அந்த டைமண்ட் சுற்றி தரான். சரி ஓகே அவனை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மகிட்ட 20 இருக்குது, டைமண்ட் இருக்குன்னு கொஞ்சம் பெட்டரு. சரி ஓகே இந்த பெட்டிக்கில் எதாவது இருக்கா பார்க்கலாம். இந்த லெதர் இது இருக்காடா பசங்களா? எதுவுமே இல்லை. எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு. இப்போ இது இருபத்தெட்டு வச்சுக்கலாம், வேஸ்ட்டு. இப்போ நம்ம போய் அந்த ஆட்டை அடிச்சு இங்கே ஒரு ஆடு பண்ணி மாட்டை வச்சு 6 மாட்டை அடித்து லெதர் எடுக்கணும். இன்றைக்கி தான் இது நம்மளுக்கான டாஸ்க்கு. 6 மாட்டை அடித்து என்ன எடுக்கணும்? லெதர் எடுக்கணும். செத்து சாவுடா. 2 வெட்டு 1 துண்டு 2. எப்படி? இதுதான் நம்மாடே பயங்கரமான சாவு. ஓகே கிளிக் போடு. ஓகே ஒரு மாடு ஃபினிஷு. இப்போது இன்னும் இது மாதிரி இன்னும் 5 மாடு இருக்குமா? ஒரு மாட்டில் எத்தனை லெதர் கிடைக்கும்? ஒரு 2 3 தான் கிடைக்கும். மாடு இதுக்குள்ளே எல்லாத்தையும் வெளியே தரலாம். ஏதாவது இருக்குதான் பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது ஐட்டம் இந்த லெதர் ஐட்டம் எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு. இதுவும் படிப்பேன் எல்லாமெல்லாம் தெரியுதா? அடிக்க கூடாதுங்க, அப்புறம் அவன் வந்துடுவான். எடுக்கலாம் பாருங்க எறும்பு மாடு. இங்கே ஒரு மாடு, எறும்பு மாடை போய் இன்னொரு மாடு அடிக்கிச்சு போடு. 1 2 மொத்தமாக 2 இருக்குது ஃபேமிலியில். அவருப்பா 2. இப்போ அடுத்த மாடு தேடி இதை போயிட்டே ஆகணும். இதோட பார்ட் 3 கன்ஃபார்ம் வந்துடும். அதுக்குள்ளே நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க நைட் ஆக போகுதுங்க, பாருங்க. சரி முடிக்க முடியல. இந்த டாஸ்க் அடுத்த டேயில் கன்ஃபார்ம் முடிச்சிடலாம். இந்த இது எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. எத்தனை 9 பேர் 10 பேர் தான் பார்க்குறீங்க, அதுக்கே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் முக்கியமாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம 75 தான் உட்காந்துருக்கோம். அதனால் தயவாக செஞ்சு புண்ணியம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா இவனை எழுப்பி இவனுக்கு கேட்கலாம் பார்க்கலாம். இவனோட இவன்ட்டு நம்மகிட்ட 4 தாங்க இருக்குது. ஓகே கேம் முடிஞ்சிச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், டாட்டா.